உலகத்தின் முடிவு பரியந்தமோ சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கு பாருங்க. ஆமென். உயிர் தெழுந்த இயேசு நமக்கு சொந்தமாயிருக்கிறாரு. ஆமென். உலக இரட்சகராய் வெளிப்பட்ட கிறிஸ்து இப்போ எனக்கு சொந்தமா இருக்கிறாரு. மரணத்தை ஜெயித்தவர். இதுவரை மரணத்தை ஜெயித்த மனிதன் எவனாகிலும் உண்டோ? பிசாசை ஜெயித்தவன் உண்டோ? பாதாளத்தை ஜெயித்தவன் உண்டோ? ஆனால் மரணத்தையும் பாதாளத்தையும் சகல அதிகாரத்தையும் சகல துரைத்தனங்களையும் ஜெயித்தவராய் தமது கரத்திலே வெற்றி சிறந்தவராய் அவர் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. எங்கள் நடுவில் ஜீவிக்கிறவராய் எழுந்தருளி இருக்கிற கர்த்தர், உயிரோடு எழுந்த என் தேவன், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்றவர். ஹல்லேலூயா. கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? Thank you Jesus, thank you Lord, hallelujah, thank you Holy Spirit, amen, hallelujah, hallelujah. பாருங்க, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆமென் நம்முடைய பாவங்களை எல்லாம் தம்மேல் சுமந்தபடியினாலே பிதாவால் கைவிடப்பட்டு ஆமென் அவருடைய ஜீவனை நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். இப்போ இந்த உயிர்த்தெழுந்த நாளில் என்ன சம்பவிக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் பலத்தோடு வல்லமையோடு அவருடைய சரீரத்திலே அமர்ந்து அவருடைய சரீரம் மறுரூபமாய் மகிமையின் சரீரமாய் ஆமென் தேவ சரீரமாய் அது மகிமைக்குள்ளாய் எழுந்தருளுகிறது, உயிரோடு எழும்புகிறது. அல்லேலூயா. அவர் நமக்கு முன்மாதிரி. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த மாம்சத்தில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் இதே போல் நாம் மறுரூபமாக்கப்படுகிற ஒரு நாள் உண்டு. அல்லேலூயா. அதற்காக தான் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை ஆவிக்குள்ளாய் நடத்தி கொண்டிருக்கிறார், பரிசுத்த ஆவிக்குள்ளாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆவியின் அச்சாரத்தை நாம் மறுரூபமாக்கப்படும்படியாக தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவனை தந்து நம்மை உயிர்ப்பித்து ஆவியிலே பலனடைய செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும். இந்த தேகம் இந்த மாம்சம் என்னில் அழுகி போனாலும் என் மகிமையான தேவனை இந்த கண்களினாலே நான் காண்பேன். இந்த வாஞ்சையால என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. இந்த கண் அவரை பார்க்கும். இந்த மாமிசம் மறுரூபமாகும். அவர் எப்படி மாமிசத்தில் இருந்து மறுரூபமாகி ஆவிக்குள்ளானாரோ ஆமென், அவர் எனக்காக இப்போது பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்து எப்படி பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரோ அதே போல நான் அவரை சந்திக்கும் ஒரு மகிமை நாள் உண்டு. அந்த பரலோக ராஜ்யத்தில் அவரை போல மறுரூபமாகி அவரை நான் சந்திக்கும் அந்த மகிமையான நாள் எனக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே பரிசுத்தமாகுதலை ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ளணும். ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமாகணும். அவருடைய பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நான் தரிப்பிக்கப்படணும். நான் எழும்பணும், ஆவியில எழுப்பணும். அல்லேலூயா. அழகான ஒரு வரி பாருங்க, இயேசுவை எழுப்பின அதே வல்லமை என்னையும் எழுப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் அவரை போல மறுரூபமாகும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பாடல் கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை அப்படியே இன்னைக்கு அதே வல்லமையை நாம பெற்றுக்கொள்ள போகிறோம். அதே ஆவியானவர் எப்படி பிதாவாகிய தெய்வம் ஆமென் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்து வைத்திருந்தாரோ அதே போல இன்றைக்கு நம்மையும் நிறைக்க போகிறார். இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையில ஆமென் கர்த்தர் நம்மையும் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அவருடைய ஆவியின் அச்சாரத்தினாலும் நம்மை நிரப்ப போகிறார். வாஞ்சிக்கிறவர்கள் மாத்திரம் எந்த சிந்தைக்கு இடம் கொடாமல் முழுவதுமாக அவரை மாத்திரம் சார்ந்து பிடித்து கொண்டு ஆமென் தேவச்சன் அப்படி தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, ஆண்டவரே உயிரோடு எழுந்த என் ராஜா உமக்காக நான் வாழுவேன், உமக்காக என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன், உமக்காக வாழ என்னை நான் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென், நீர் என் பேரில் வைத்த அன்பு நிமித்தமாக ஆமென் நம்முடைய கடைசி துளி ரத்தம் வரைக்கும் எனக்காக சிந்தி என்னை மீட்டெடுத்து எனக்கு விரோதமாய் இருந்த மரணத்தின் கிரியைகளையும் பிசாசின் அதிகாரங்களையும்
சாத்தானையும் நோயையும் சாவையும் பேயையும் ஜெயித்து எனக்காக உயிர் தெழுந்தி எல்லாவற்றையும் ஜெயமாய் முடித்தீரே. ஹல்லேலூயா. உமக்காக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க ஆண்டுடைய சமூகத்தில்? ஆமே ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. நம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே, உடைய பாதத்தில் என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே, உடைய ரத்தத்துக்குள்ளா என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே, உடைய உயிர் தெழுந்த வல்லமைக்குள்ளா என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே. ஆமென். எல்லாரும் சத்த உயர்த்தி உடைய உயிர் தெழுந்த வல்லமைக்குள்ளா என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே. ஆமென். இயேசு கிறிஸ்துவை முதற் பேரானவராய் எழுந்திரு செய்த அந்த பிதாவினுடைய வல்லமைக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை தாழ்த்துகிறேன், என்னை தாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். பரலோகத்தில் ஒரு பெருத்த சத்தம் கேட்கிறது. பரலோக ராஜ்யத்தின் வாசல் திறந்திருக்கிறதையும் எக்காலம் சத்தம் போல ஒரு பெருத்த சத்தத்தின் தொனி கேட்கிறது. இங்கே ஏறி வா, இங்கே ஏறி வா. ஆமென். இதோ 24 மூப்பர்களாலோ ஆமென் பணிந்து கொள்ளப்படுகிறவரோ ஆமென் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரும் மாணவருக்கு முன்பதாக பணிந்து விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு ஆமென் தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பதாக வைத்து சிங்காசனத்தில் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தி கொண்டே இருக்கிறது. கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலவற்றையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்று கர்த்தரை இணைந்து துதிக்கிறார்கள். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் அவர். சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர் அவர். பரலோகத்தில் எப்போதும் இந்த வார்த்தை சொல்லி தேவனை துதித்து கொண்டே இருக்கிறது பரலோக ராஜ்யம். இந்த 24 மூப்பர்கள் சங்கள் சிங்காசனத்தை விட்டு இறங்கி தேவனை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். மரித்தேன், ஆனால் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்றவர், உன்னோடு கூட இருக்கிறவர். பூமியின் உலகத்தின் கடைசி பரியந்தமோ உலகத்தின் முடிவு பரியந்தமோ சதா காலங்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றவர் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து முதலும் முடிவுமாய் இருக்கிறவர், உன்னுடைய விசுவாசத்தை துவங்கவும் முடிவும் பண்ணுகிறவர். ஆமென். அவரே முதல், அவரே முடிவு. அவருக்கு ஆரம்பம் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. அவரை காண்டவன் ஒருவரும் இல்லை. அவருக்கு உருவமும் இல்லை, சொரூபமும் இல்லை. அவர் மனிதர்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர். அவரை துதிக்கிற எந்த ஸ்தானத்திலும் தாம் உயிரோடு இருக்கிறேன் என்று அவருடைய வல்லமை குறைந்து போகாமல் கிரியை செய்கிற தெய்வம். எத்தனை பேர் விரும்புகிறீங்க அந்த உயிர் தெழுந்த வல்லமை என் குடும்பத்தில் வெளிப்படணும்னு? பிசாசை ஜெயித்த வல்லமை என் குடும்பத்தில் வெளிப்படணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? மரணத்தை ஜெயித்த வல்லமை என் வாழ்க்கையில் இருக்கிற மரண கட்டுகளை உடைக்கணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே ஜெயித்த உன்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக எல்லாவற்றையும் தமது காயங்களில் தழும்புகளில் ஏற்றுக்கொண்டவர் அவருடைய கரத்தில் அப்படியே தாழ்த்தி என் ஆவி ஆத்தும சரீரத்துடைய கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே சொல்லுங்க எல்லாரும் நாவை திறந்து என் ஆவி ஆத்தும சரீரத்துடைய கல்வாரி பாதத்தில் வைக்கிற ஆண்டவரே, கல்வாரி பாதத்தில் வைக்கிற ஆண்டவரே. ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ள பெருகணும். அந்த மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையினிடமாய் ஓடி வந்து என் ஆத்தும நேசர் எங்கே, என் ஆண்டவரை எங்கே, அவரை வைத்த இடம் எங்கே, நான் அவரை பார்க்கணும், நான் அவரை பார்க்கணும். ஹல்லேலூயா. தேடி வந்த அவளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற பயப்படாதே, பயப்படாதே. ஆமென் ஆமென். சத்துரு இனி ஜெயிப்பது இல்லை. ஆமென். பொல்லாங்கன் இனி ஜெயிப்பது இல்லை. நான் சத்துருவின் அதிகாரத்தை ஜெயமாய் முடித்து உயிர் தெழுந்தேன் என்று
தம்மை விளங்க பண்ணின கர்த்தர், ஆமே, தமது வல்லமையை காண்பித்த கர்த்தர், இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலோ அவரை தேடி வந்தாய் அல்லவோ? ஆமேன். அவர் எனக்கு வேண்டும் என்று அவரை தேடி வந்தாய் அல்லவோ? உன் வாழ்க்கையில இருக்கிற சத்துருவின் கட்டுகளை உடைத்து மனிதன் அடைத்து வைத்த அந்த கல்லை தூதன் இறங்கி புரட்டி போட்டது போல உன் வாழ்க்கையில சத்துரு தடை பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை ஆவியானுடைய வல்லமை இன்றைக்கு புரட்டி தள்ளுகிறது. அவருடைய வல்லமையை கண்டபோது அந்த போர் சேவர்கள் செத்தவர்களைப் போல் விழுந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வல்லமையுள்ள தேவனுடைய கரத்துல உங்க ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே, ஆமென், அந்த வல்லமையுடைய கரத்துல என்னை தருகிறேன். ஆமென், ஆமென். உயிர் தெழுந்த தேவனுடைய பாதத்துல என்னை வைக்கிறேன். என் ஆவி ஆத்துமா சரீரத்தை கல்வாரி பாதத்துல வைக்கிறேன். ஆமென். அப்படியே கல்வாரிந்து வடிகிற ஒவ்வொரு துளி ரத்தமும் என்னை நிரப்பட்டும், என்னை மூடட்டும். எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், எனக்காக விழுந்த ரத்தம் என்னை மூடட்டும். ஹல்லேலூயா. என்னை பரிசுத்தமாக்குகிற தெய்வமே, என்னை மறுரூபமாக்கும்படியாக, ஆமே, இயேசு எப்படி உயிர் தெழுந்தாரோ அதே போல நாமும் உயிர் தெழுவோம். அந்த விசுவாசத்தினாலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ரிஹதலரவனஷே. ஆமென். உம்முடைய கரத்திலே தருகிறேன். என்னை பரிசுத்தப்படுத்துகிறவரே, ஆமென், என்னை பரிசுத்தமாக்குங்க. உங்க ரத்தத்தினால் என்ன மூடுங்க. ஆவியின் அச்சாரத்தை இன்றைக்கு என் மீது வைப்பீராக. ஆமென். ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை என்னை தொடட்டும். எல்லாரும் ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை என்னை தொடட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீகபலதுரபஷந்துராதனரா ரீகமனாரக்கவரவரவனமோஷே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, அசைவாடும். ஹல்லேலூயா. ஓ ரகதா, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லாரும் கேட்போமா? எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, என் வாழ்க்கையில். கேளுங்க எல்லாரும், உலர்ந்த எலும்பிற்கு என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு சமாதானத்தை தாராண்டவரே. என்னை நினைத்தருளும். உலர்ந்த எலும்புக்குள்ள தேவ வல்லமை புறப்பட்டது போல என் மீது தேவ மகிமை, என் மீது கர்த்தருடைய மகிமை, என் மீது அளவில்லாத தேவ மகிமை. ஓ ரகமனரதலஷே. ஆமென். எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே. ஆமென். அசைவாடும். ரிபலதரஷே உரமரகம் சந்தராதனரோ. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, அசைவாடு தெய்வமே. ஜனத்தின் மீது பலமாய் அசைவாடுவீராக. கர்த்தருடைய ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த வல்லமையுள்ள ஆவியானவரே, உடைய ஜனத்தின் மீது அசைவாடுவீராக. உடைய பிள்ளைகள்
பிள்ளைகள் மீது மகிமையாய் அசைவாடுவீராக. எல்லா மரித்த அனுபவங்களும் நீங்கி போகட்டும். பிசாசின் மேல அதிகாரம், மரணத்தின் மேல அதிகாரம், வியாதியின் மேல அதிகாரம், சத்துருவின் மேல அதிகாரம், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராய் உயிர் தெழுந்தது போல கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு ஒவ்வொரு ஆவி ஆத்துமா சரீரத்தையும் பலமாய் நிரப்புவதாக. தொடுவீராக ஆவியானவர்கள். Touch Holy Spirit. கர்த்தருடைய ஆவியானவருடைய சத்துவத்தின் வல்லமை உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்த தேவ வல்லமை. உன் மரித்த வாழ்க்கையை அவர் உயிர்ப்பிக்கிறார். உன் மரித்த வாழ்க்கையை அவர் உயிர்ப்பிக்கிறார். சமாதானம் இல்லாத வாழ்க்கையை அவர் உயிர் பெற செய்கிறார். உன் இருதயம் கலங்க வேண்டாம், துவள வேண்டாம். உன் இருதயத்தில் இருக்கிற கலக்கங்களை நீக்கி அவர் சமாதானத்தினால உன்னை கட்டுகிறார். அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. பவுல் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினே. பவுல் சீலாவும் பாடும்போது எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. அசைவாடு தெய்வமே, அசைவாடு, ஆமென், அசைவாடு தெய்வமே. எங்கள் மேலே வல்லமையானவருடைய கரம், வல்லமையானவருடைய கரம் ஒவ்வொருவர் மேலே வந்து அமருகிறது. அவர் உயிர் தொழுதனால அவர் தமது நாசின் சாசத்தை ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று தமது ஜனத்தை ஆவியில பலப்படுத்தினது போல இதோ கர்த்தருடைய கரம் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலே வந்து பலமாய் அமருகிறார். உலர்ந்த எலும்புகளுக்கு ஜீவன் உண்டானது போல இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை உயிர் பெறும், அநேகருடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். உயிர் தெழுந்த வல்லமை Hallelujah, 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 hallelujah. Yes, Jesus. Glory to be the name of the Lord. Glory to be the name of the Lord. Rikabamana shahadalarano, rikabala hashandaradanaravana, rikaradala shantaradagasiyadanavana. Riha mama nadala darahasaha baratularava rikabarabala shahaladarava hamturadana ragasiyadanara rikababala hasadararina hamtaradenara. Hallelujah, hallelujah, hallelujah. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்கலாமா? எம்மாவூர் சீஷர்களுக்கு தம்மை வழிபோக்கரை போல ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பது காண்பித்து கொடுக்கிறாரு. அவர்களோடு இணைந்து நடந்து நடந்து அவர் எப்படி மரிப்பார், எப்படி உயிர்த்தெழுவார் என்று அவருடைய இரட்சிப்பின் வல்லமையை அவர்களுக்குள்ளாய் சொல்ல 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 அவருடைய இருதயம் அனல் கொண்டு எரிய ஆரம்பித்ததாம். யாரோ ஒருவர் கூட இருக்கிறாருன்னு அவங்க நினைத்தாங்க. ஆனா உயிர் தெழுந்த இயேசுதான் என்னோடு கூட இருக்கிறார் என்பது அவங்களுக்கு தெரியல
தெரியல. ஆனா அவருடைய வார்த்தையை சத்தத்தை கேட்க கேட்க, அவரை குறித்த வார்த்தைகளை அவர் பேசுகிறதை கேட்க கேட்க அவர்களுக்குள்ளாய் அக்கினி மூள ஆரம்பித்தது. அக்கினி தழல் அவர்களை மெருக்கி ஏவ ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அப்படிதான் தேவன் நம்ம அருகிலே நிற்கிறார். அவர் தமது வார்த்தைகளை தந்து நம்மை அப்படியே அக்கினி மயமாக்கி கொண்டே இருக்கிறார். பாருங்க, பரலோகத்தில் அந்த 24 மூப்பர்களும் ஆமென் உயிரோடு இருக்கிறவருக்கு கனத்தையும், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்தி கொண்டே இருக்கும்போது கர்த்தருடைய 7 தீபங்கள், கர்த்தருடைய 7 தீபங்கள் அந்த இடத்தில் அப்படியே எரிய துவங்குகிறதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எங்க அவருடைய நாமத்தை உயர்த்தி துதிக்க துவங்குகிறோமோ அங்க அவருடைய தீபம், அவருடைய அனல், அவருடைய அக்கினி நாம் நடுவிலே எரிய துவங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சீஷர்கள் கூடி இருந்த அந்த வீட்டை நடுவாய் கர்த்தர் நின்று சமாதானம் உண்டாவதாக என்று ஆமென் கலக்கத்தோடு இருந்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார். பாருங்க, நம்ம வாசிக்கிறோம், அவர் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோமா விசுவாசிக்கல, தோமா ஆண்டவரை நம்பல. தோமாவை அழைத்து ஏன் தூரத்தில் நின்று சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறார்? கிட்டே வா, என் அருகே வா, தொட்டுப்பார், என் கைகளில் இருக்கிற கால்களில் இருக்கிற காயங்கள் விழாவை தொட்டுப்பார். ஆமே, கண்டு விசுவாசிக்கிறவன் அல்ல, அவரை காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் அப்படி கண்களை மூடி அவர் உன் அருகில் தான் நிற்கிறாரு. எம்மாவூர் சீஷருக்கு வழிபோக்கரை போல தன்னை காண்பித்தது போல உன் வாழ்க்கையில் அநேக நாட்கள் தேவன் உயிரோடு இருக்கிறவராய் உன் அருகிலே அவர் இருந்து, அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறவர் உன் அருகிலே நின்று உனக்கு அநேக வார்த்தைகளை தந்து உன்னை தட்டி எழுப்பினார், உன்னை கைதூக்கி விட்டார், உனக்குள்ளாய் வார்த்தைகளை தந்து உனக்கு சமாதானம் அருளி உன்னை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அதே உயிர் தெழுந்த வல்லமை ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்லுகிறாரு. ஆமென். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான். விசுவாசிக்கிறவர்களாய் நடக்கும் அடையாளங்களாவன, அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். யாரெல்லாம் இயேசு எனக்காக உயிர் தெழுந்தார், அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று நம்புகிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 பிசாசு பிடித்த அந்த மகதலேனா மரியாளுக்கு கர்த்தர் தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். ஏனென்றால் இயேசு செய்த கிரியைகளை அவளும் செய்யும்படியாக, சீஷர்களை நடப்பிக்கும்படியாக. அந்த வார்த்தை இன்றைக்கு நம்மோடு கூட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிற வார்த்தையை கொண்டு அதிகாரப்படுத்துகிற வல்லமை அது. அவருடைய உயிர் தெழுந்த வல்லமை நம்மை அதிகாரப்படுத்துகிற வல்லமை. மரணத்தின் மேலும், வியாதியின் மேலும், பிசாசின் மேலும், பாதாளத்தின் மேலும் அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேவனுக்கு நேராய் நடத்தும்படி, எல்லா உலகத்தின் கேட்டையும் அழிக்கும்படியான ஒரு அதிகாரம் அது. எல்லாரும் இணைந்து நாம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி அவருடைய வல்லமையை தொட்டு உணரணும் இன்றைக்கு. ஆமென். சபையே, தேவனுடைய வல்லமை நீ தொட்டு உணரணும். அவருடைய உயிர் தெழுந்த வல்லமையை உனக்கு காண்பிக்கும்படியாக உன் நடுவில் அவர் எழுந்தருளி இருக்கிறார். இதோ 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில உலாவுகிற கர்த்தர் இன்றைக்கு இந்த இடத்தில் அவர் எழுந்தருளி இருக்கிறார். அவர் நிலையங்கி தரித்தவராய், மார்பருகே பொற்கச்சை கட்டினவராய், ஆமென், மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர், ஓ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர், உன்னோடு இருக்கிறவர், உலகத்தின் முடிவு பரியந்தமோ உன் பிள்ளைகளுக்கு தெய்வமாய், உன் தலைமுறைகளுக்கு தேவனாய் அவர் உன்னோடு இருக்கிறவர். நல்ல கரைகளை தட்டி வல்லமை உள்ளவர் இன்றைக்கு வல்லமையானவைகளை செய்து முடிக்க போகிறார். கேட்கிறவன் ஒவ்வொருவரும் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்து அமருகிறார். அவரை தேடுகிற ஆத்துமா இன்றைக்கு நன்மையால் திருப்தியாகும். அவரை தேடுகிற ஆத்துமா நன்மையினால் திருப்தியாகும். ரீகதல ரபனா ரிகரபலஷ
ಶರದನ ರಿಕಬರಬಲಮ ಶಬಲದರ ರಿಗಮನಾದನ ரிகபரபல துராதரகசே ரிகமனதன. ஓ மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர், இதோ பரலோகத்தின் திறவுகளை உன் கரத்திலே தருகிறார். ஆமென் ஆமென். ரிகரபலதர ரிகபரபலமோஷே. 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிற கர்த்தர் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறார். துதி துதி தேவ ஜனமே, விசுவாசித்து துதி. உன் அவிசுவாசங்கள் எல்லாம் நீங்கி போகும். உன் இருதயத்தில் இருக்கிற கலக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு மாறி போகும். நீ கலக்கி கொண்டிருக்கிற காரியத்திலே கர்த்தர் சமாதானம் அருளுகிறார். அவரை விசுவாசி. தேவன் உன் அருகில இருக்கிறார். என்னை நிரப்பும் ஆவியானவரே என்னை தொடுவீராக. ஆமே. தமது சிஷ்யர்கள் மீது ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை கொடுக்கிறார். இன்றைக்கு அதே கிருபை சபைக்கு உண்டாகிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஓ ஹalleluya ஹalleluya. ரீக பலதர பலதர ரிகபரதிர பலம ஷபல பலதர. உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை. ரிகபல் லௌடம் தரதினாதல கடகஷே. சாபங்களை முறிக்கிற வல்லமை, சத்துருவின் கிரியைகளை அழிக்கிற வல்லமை, பொல்லாங்கி தலையை நசுக்கிற வல்லமை. ரீபல் கௌத ரகசியாதனர. விழுந்து போன கிரியைகளை அழிக்கிற தேவ வல்லமை. ரிகபரபலமோஷே. அதே அதிகாரத்தை உனக்கு தருகிறேன், அதே அதிகாரத்தை உனக்கு தருகிறேன். ரீபலதர. பிசாசின் மேல அதிகாரம். ரிகபலதுரமோஷே. வியாதியின் மேல அதிகாரம், மரணத்தின் மேல அதிகாரம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போக. ஹalleluya. ஓ ரிகபலதரமஷே. ரிவல் பௌடம் கரதின ஹசியாதுனரா. ரிவலக்கம் தராதின ஹம்தரா. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ரிபலதரமனஷே. ரிகபரபலதுரபலகசியாதுனரா. ரீரகேலதரபலஷியானவலா. எல்லா தடைகளும் உடைக்கப்படுகிறது. தேவ ஆவியானவர் பெருவெள்ள இரைச்சலை போல நமது ஜனத்தின் மீது வந்து அமருகிறார். ஒவ்வொருடைய நாவிலும் கர்த்தருடைய வல்லமை, சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் அதிகாரமுள்ள வல்லமை. ரலதமனரா ரிகவரவலஷியாரதனா ரிகமனகம் சந்தரா ரிகவரவரவஷபலதரா. ஆமென் 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 ஆமென். ரிபலபலப கவரதுரா. ஹalleluya. ரிகவரவ சந்துராதனா. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில்
அற்புதங்கள் நடக்குது, பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது, பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஆமென். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. Hallelujah, 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 hallelujah. Rikama babala taramanase. Hallelujah, hallelujah, hallelujah. ஆமென். அந்த வாரத்தின் முதல் நாளில் அதிகாலையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் இயேசுடைய சரீரத்தை பார்க்கும்படியாக, கல்லறையை பார்க்கும்படியாக தான் வராங்க. அதுக்கு முன்பதாகவே அந்த போர்ச்சேவர்கள் பிலாத்துவினிடத்திலே அதிகாரத்தை கேட்டு அந்த கல்லறைக்கு முத்திரை செய்கிறார்கள். முத்திரை செய்து காவலும் பண்ணுகிறார்கள். பாருங்க, வேதம் அழகாக சொல்லுகிறது, வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து மின்னலை போல, அவனுடைய வஸ்திரம் மூடு பனியை போல வெண்மையாய், அப்படி சாதாரணமா அந்த கல்லை புரட்டி அந்த கல்லின் மேல வந்து அப்படி அழகா உட்கார்ந்து இருக்கிறாரு. நாங்க ஜெயிச்சிட்டோம், தோற்று போகல, ஜெயிச்சிட்டோம்னு. இந்த மகதலேனா மரியாள் மற்றவர் யார் நமக்காக அந்த கல்லை திறந்து போடுவார், யார் நமக்காக அந்த கல்லை புரட்டி போடுவார் என்று ஒரு கலக்கத்தோடு வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆமென். அவர்களுக்காக ஒரு தூதன் இறங்கி செய்து முடித்து விட்டார். உயிர்த்தெழுந்த தேவனை மரித்தோரிடத்தில் நீங்கள் தேடுகிறது என்ன? சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், சகலவற்றையும் ஜெயமாக உயிர்த்தெழுந்து முடித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் யார் எனக்காக செய்வா, யார் எனக்காக இந்த காரியத்தை முடிப்பா என்று நீங்க பாரப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். ஒரு தூதன் இறங்கி அந்த கல்லை புரட்டி போட்டது போல வாழ்க்கையில் இருக்கிற சில தடைகளை கர்த்தர் புரட்டி போடுகிறார், தள்ளி போடுகிறார். ஆமென். ஒரு ஜெயமாய் ஏறி இருந்து என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் என்னை தோற்று போக விடுகிறவர் அல்ல, நான் தலை குனிந்து நிற்க அவர் என்னை விடுகிறவர் அல்ல. ஒரு ஜெய கம்பீரத்தோடு, ஜெய கம்பீரத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் இவ்வனமாக சொல்லுகிறது, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனிடத்தில் சேருகிறவர்களுடைய வேண்டுதல்களுக்காக, நமக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் நம்மை முற்று முடிய ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, என்னை முற்று முடிய ரட்சிக்க நீர் வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை புரட்டி போட நீர் வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் உயிரோடு இருக்கிறீர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் என்னோடு இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னோடு இருக்கிற மீட்பர் அவர் பெரியவராயிருக்கிறார். அவர் என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாயிருக்கிறார். அவர் என்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியா
செய்கிறாய், என்னோடு கூட இருக்கிறா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ரகதலர சந்துராதலர. ஆமென். அப்படியே தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு